Vanakkam. Hello and warm welcome to quicktechie.com. I am thrilled to have you here. If you have been looking for a masterclass in generative AI, one that goes beyond the basics and dives deep into the architecture, you are in exactly the right place. Today, we are launching our flagship course, the Anthropic Claude Certified Architect Training, presented entirely in Tamil language. Why Claude? Why now? As we move from simple LLM interactions to complex production grade applications, the ability to architect intelligent, secure, and agentic system is the most sought after skill in the global tech industry. My goal with this course is simple. I want to bridge the gap between complex AI theory and real world implementation of our Tamil speaking professional community. We are not just learning syntax, we are learning how to build the future. In this journey, we have structured your learning to be practical and result oriented, which cover fundamentals and core concepts, code and workflows, the multi agent revolution. This is the highlight. We will deep dive into building sophisticated multi agent system using the Cloud Agent SDK. You will learn how to orchestrate autonomous agents that can solve complex business problems with high precision. And that is not all. To ensure you have a reference guide at your fingertips long after this course, I have curated a comprehensive ebook in native Tamil language. You will learn exactly how to download as a PDF from quicktechie.com to serve as your go-to technical companion. So please watch this module end to end and go through the website journey as well towards the end of session how to browse and get relative material. Whether you are looking to clear your certification or you are a developer or an architect aiming to master the next generation of AI agent. This course is for you, designed to sharpen your edge. Let's take this step forward together. Let's show the world that the Tamil tech community is at the forefront of the AI adoption. Thank you. Now let's start the actual course. இன்னைக்கு நாம ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றதுக்கான கோர் மெக்கானிக்ஸை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஏபிஐ ரிக்வெஸ்ட் லைஃப் சைக்கிள்ல ஆரம்பிச்சு மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் வரைக்கும் எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறா பிரிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டெக்கீஸ், ஒரு அப்ளிகேஷன்ல ஏபிஐ ரெக்வெஸ்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே உங்க கிளைண்ட் சைட் கோட்ல இருந்து, அதாவது பிரவுசர் இல்லனா மொபைல் ஆப்ல இருந்து நேரடியா ஏபிஐக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பவே கூடாது. ஏன்னா உங்க ஏபிஐ கீ அங்க எக்ஸ்போஸ் ஆயிடும். இது பெரிய செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. அதனால உங்க கிளைண்ட் கோட்ல இருந்து உங்க சொந்த சர்வருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பி அங்கிருந்து தான் ஆந்த்ரோபிக் ஏபிஐக்கு செக்யூரா கீ பாஸ் பண்ணி கால் பண்ணணும். இந்த ரெக்வெஸ்ட் ஆந்த்ரோபிக்க ரீச் ஆனதும் 4 மெயின் ஸ்டெப்ஸ் நடக்கும். முதலாவது டோக்கனைசேஷன், உங்க இன்புட் டெக்ஸ்ட சின்ன சின்ன சங்க்ஸா பிரிக்கும். ரெண்டாவது எம்பெடிங், இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் நம்பர்ஸா மாத்தி அதோட செமாண்டிக் மீனிங்கை கேப்சர் பண்ணும். மூணாவது கான்டெக்ஸ்டுவலைசேஷன், சுத்தி இருக்கிற வார்த்தைகளை வச்சு அந்த வார்த்தையோட சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கும். உதாரணத்துக்கு குவாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நாலாவது ஜெனரேஷன், ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வார்த்தைகளை உருவாக்கும். இந்த மொத்த ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ளோவை கிளியரா புரிஞ்சுக்கிட்டா லேட்டன்சி அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸை ஈஸியா டீபக் பண்ணலாம். இங்க பாருங்க, .env யூஸ் பண்ணி என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்ல இருந்து ஏபிஐ கீயை லோட் பண்றோம். கோடுக்குள்ள எங்கேயும் கீயை ஹார்ட் கோட் பண்ணல. இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பிராக்டிஸ். இந்த டயக்ராம்ல சர்வர் சைடு ஏபிஐ ரவுட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டியிருக்கும். கிளைண்ட்டுக்கும் ஆந்த்ரோபிக் ஏபிஐக்கும் நடுவுல உங்க சர்வர் ஒரு செக்யூர் பிரிட்ஜா செயல்படுது. அடுத்த முக்கியமான கான்செப்ட் ஸ்டேட்லெஸ்னஸ். நாம சாட் பண்ணும்போது முன்னாடி பேசினதெல்லாம் மாடலுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஏபிஐ ரிக்வெஸ்டும் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். முன்னாடி நடந்த எந்த விஷயத்தையும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. உதாரணத்துக்கு, நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி சொல்லுன்னு கேட்டுட்டு அடுத்த ரிக்வெஸ்ட்ல இன்னொரு சென்டென்ஸ் எழுதுன்னு கேட்டா மாடலுக்கு நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு புரியாது. ஏன்னா அதுக்கு கான்டெக்ஸ்ட் இல்ல. இதை சால்வ் பண்ண நாம தான் கான்வர்சேஷன் ஹிஸ்டரிய மேனுவலா மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் யூசர் அனுப்புற மெசேஜ யூசர் ரோல்லையும் மாடல் கொடுக்குற ரெஸ்பான்ஸை அசிஸ்டன்ட் ரோல்லையும் ஒரு லிஸ்ட்ல அப்பன் பண்ணிட்டே வரணும். அடுத்த ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது இந்த மொத்த லிஸ்டையும் சேர்த்து அனுப்பணும். அப்போதான் மாடலுக்கு ஓகே, இவங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி தான் தொடர்ந்து பேசுறாங்கன்னு புரியும். இதுக்கு நாம சின்ன ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டா மல்டி டான் கான்வர்சேஷன்ஸை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா ஹிஸ்டரி ரொம்ப பெருசாகும்போது டோக்கன் லிமிட்டையும் நாம கவனத்துல வச்சுக்கணும்.
இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா மெசேஜஸ் அரேல புதுசா மெசேஜஸ் அப்பன் பண்றோம். ஃபுல் கான்டெக்ஸ்ட் மெயின்டைன் ஆகிறதால மல்டிடான் இன்டராக்ஷன்ஸ் எந்த பிரேக்கும் இல்லாம ஸ்மூத்தா நடக்கும். சீக்வன்ஸ் டயக்ராம்ல பாருங்க. 2வது வாட்டி கால் பண்ணும்போது பழைய கேள்வி, அதோட பதில், அப்புறம் புது கேள்வி எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பணும். இதுதான் ஸ்டேட்லெஸ் ஃப்ளோ. மாடலோட அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ற 2 பவர்ஃபுல் வெப்பன்ஸ், சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். முதல்ல சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது மாடலுக்கு ஒரு கேரக்டர் இல்லனா ரோலை அசைன் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மேத் டியூட்டர் ஆப் பில்ட் பண்றீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்ட உடனே நேரடியா ஆன்சர் சொல்லிடக்கூடாது. அதனால சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல யூ ஆர் அ பேஷண்ட் மேத் டியூட்டர், டு நாட் ப்ரொவைட் டைரக்ட் ஆன்சர்ஸ், கைட் தெம் ஸ்டெப் பை ஸ்டெப்னு கொடுத்துட்டா மாடல் அப்படியே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது டெம்பரேச்சர். இது 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். இது மாடலோட கிரியேட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணும். டெம்பரேச்சர் 0ல இருந்தா மாடல் ரொம்ப டிட்டர்மினிஸ்டிக்கா, ஃபேக்சுவலா பதில் சொல்லும். அதாவது டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், கோடிங் மாதிரியான விஷயங்களுக்கு இது பெஸ்ட். ஆனா டெம்பரேச்சர் 1ல வச்சா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி வித்தியாசமான கிரியேட்டிவான ஐடியாஸ் கிடைக்கும். மார்க்கெட்டிங் காப்பி, பிரெயின் ஸ்டார்மிங் இல்லனா புதுசா ஏதாச்சும் யோசிக்கணும்னா ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணணும். உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த 2 பாராமீட்டர்ஸையும் கரெக்டா டியூன் பண்றது தான் ஒரு நல்ல டெவலப்பரோட அடையாளம். இங்க சிஸ்டம் ப்ராம்ப்டை தனியா பாஸ் பண்றோம் அண்ட் டெம்பரேச்சர் 0.3ன்னு வச்சிருக்கோம். இது டியூட்டருக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அண்ட் ஆக்யூரேசியை மெயின்டைன் பண்ணும். இந்த மைண்ட் மேப்ல பாராமீட்டர்ஸோட யூஸ் கேசஸ பிரிச்சு காட்டியிருக்கும். எப்ப எந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணணும்னு இதுல கிளியரா புரியும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற 2 டெக்னிக்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். முதலாவது ஸ்ட்ரீமிங். நார்மலா ஒரு ஏபிஐ கால் பண்ணா முழு ரெஸ்பான்ஸ் ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு 10 to 30 செகண்ட்ஸ் கூட ஆகலாம். ஆனா ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்ணிட்டா மாடல் ஜென்ரேட் பண்ண ஒவ்வொரு வார்த்தையா நமக்கு கண்டென்ட் பிளாக் டெல்டா மூலமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே யூஐல காட்டினா யூசருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவா ஃபீல் ஆகும். 2வது ஸ்ட்ரக்சர்ட் ஜேசன் அவுட்புட். நிறைய டைம் நமக்கு வெறும் ஜேசன் டேட்டா மட்டும்தான் தேவைப்படும். ஆனா மாடல் அன்பா ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மார்க் டவுன் ஃபார்மேட்ல, அதாவது : ஜேசன்னு மாத்தி அனுப்பிடும். இத தவிர்க்க அசிஸ்டன்ட் ப்ரீஃபில்லிங் யூஸ் பண்ணலாம். அதாவது கான்வர்சேஷன் ஹிஸ்டரியில கடைசியா அசிஸ்டன்ட் அனுப்புன மாதிரி : ஜேசன்னு நாமே ப்ரீஃபில் பண்ணி அனுப்பிட்டா மாடல் நேரா ஜேசன் டேட்டாவை மட்டுமே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அது கூடவே ஸ்டாப் சீக்வன்சஸ் ஈக்குவல் டுன்னு செட் பண்ணிட்டா ஜேசன் முடிஞ்ச உடனே அந்த மார்க் டவுன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜென்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும். நமக்கு பக்கா ரா ஜேசன் மட்டும் கிடைக்கும். ஆட்டோமேஷன் பைப்லைன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அசிஸ்டன்ட் மெசேஜை : ஜேசன்னு ஓபன் பண்ணி வச்சிட்டோம். மாடல் அடுத்த கீ வேல்யூ பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். முடிஞ்சதும் : வரும்போது ஸ்டாப் ஆகிடும். ரா டேட்டா கன்ஃபர்ம்டு. அசிஸ்டன்ட் ப்ரீஃபில்லிங் அண்ட் ஸ்டாப் சீக்வன்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஃப்ளோ இது. தேவையில்லாத டெக்ஸ்ட்டை கட் பண்ண இதுதான் பெஸ்ட் வழி. இப்போ நாம ஒரு கேம் சேஞ்சிங் டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால், ஷார்ட்டா MCP. இதுவரைக்கும் நாம பார்த்த டூல்ஸ் எல்லாமே நாமளே ஸ்கீமா எழுதி, நாமளே ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, GitHubல இருக்கிற இஷ்யூஸ், PRs எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னா எத்தனை 100 டூல்ஸ் நாமளே எழுத வேண்டியிருக்கும். அது ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் MCP வந்துச்சு. MCPங்கிறது ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட். இதுல MCP சர்வர், MCP கிளையண்ட்னு 2 இருக்கும். GitHub, AWS மாதிரியான கம்பெனிஸ் அவங்களே ஒரு MCP சர்வர் எழுதிடுவாங்க. அதுல எல்லா டூல்ஸும் இன்பில்ட்டாக இருக்கும். நாம ஜஸ்ட் ஒரு MCP கிளையண்ட் யூஸ் பண்ணி அந்த சர்வர் கூட கனெக்ட் பண்ணிட்டா போதும். அத்தனை டூல்ஸும் நமக்கு ரெடிமேடா கிடைச்சிடும். இது டிரான்ஸ்போர்ட் ஆக்னாஸ்டிக், அதாவது HTTP, STDIOன்னு எந்த புரோட்டோகால்ல வேணாலும் ஒர்க் ஆகும். டூல்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டாட்டிக் டேட்டாவை ரிசோர்ஸஸாவும், ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸை ப்ராம்ப்ட்ஸாவும் இந்த MCP சர்வர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இது மூலமா நம்ம அப்ளிகேஷனோட கோட் பேஸ் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஆனா கேப்பபிலிட்டிஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். MCP ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்கும். கிளையண்ட் அண்ட் சர்வர் 2ம் ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால்ல பேசிக்கும். டெவலப்பர்ஸ்க்கு இன்டிகிரேஷன் ஹெடேக் இருக்காது. ஒரு MCP சர்வரை நாமளே பில்ட் பண்ணணும்னா பைத்தான்ல ஃபாஸ்ட் MCPங்கிற SDK யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. முன்னாடியெல்லாம் ஒரு டூல் எழுதணும்னா பெரிய ஜேசன் ஸ்கீமா மேனுவலா எழுதணும். தப்பு வந்தா டீபக் பண்றது கஷ்டம். ஆனா ஃபாஸ்ட் MCPல நீங்க ஜஸ்ட் ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்கு மேல @mcp.tool அப்படின்னு ஒரு டெக்கரேட்டர் போட்டா போதும்.
அந்த ஃபங்க்ஷனோட டாக் ஸ்ட்ரிங் அண்ட் பைடான்டிக் டைப் ஹின்ஸை வச்சு எஸ்டிகேவே ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபெக்டான ஜேசன் ஸ்கீமாவை ஜென்ரேட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம பாராமீட்டர்ஸ்க்கு டேட்டா வேலிடேஷனும் பைடான்டிக் பார்த்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ரீட் பண்ற டூல் இல்ல எடிட் பண்ற டூல் எழுதணும்னா சிம்பிளா லாஜிக் மட்டும் எழுதுனா போதும். நீங்க MCP dev MCP server.py அப்படின்னு கமாண்ட் ரன் பண்ணா ஒரு இன்பில்ட் இன்ஸ்பெக்டர் ஓபன் ஆகும். அங்க போய் உங்க டூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பிரவுசர்லயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது டெவலப்மெண்ட் ஸ்பீட பல மடங்கு அதிகமாக்கும். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் API-ஆ இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியா MCP டூல்ஸா மாத்திடலாம். இந்த கோட்ல பாருங்க, @mcp.tool யூஸ் பண்ணி எவ்வளவு சிம்பிளா ஒரு டூல் டிஃபைன் பண்ணிருக்கோன்னு. ஃபீல்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை SDK அப்படியே ஜேசன் ஸ்கீமா டிஸ்கிரிப்ஷனா மாத்திடும். ஃபாஸ்ட் MCP எப்படி பைத்தான் கூட ஒரு முழுமையான MCP டூலா மாத்துதுங்கிறத இந்த சார்ட் தெளிவா காட்டுது. மேனுவல் ஸ்கீமா ரைட்டிங் இனிமே தேவையில்லை. MCPல டூல்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் 2 சூப்பர் ஃபீச்சர்ஸ் இருக்கு: ரீசோர்சஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ். ரீசோர்சஸ்ங்கிறது டூல்ஸ் மாதிரி ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாது, பதிலா டேட்டாவை ஃபெச் பண்ணி தரும். அதாவது doc/document/file வாஷ்னு ஒரு URI கொடுத்தா அதுல இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே மாடலுக்கு பாஸ் பண்ணிடும். யூசர் போட்டு ஒரு ஃபைலை மென்ஷன் பண்ணா அதோட கண்டென்ட்டை ப்ராம்ப்ட்ல இன்க்ளூட் பண்ண ரீசோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல டைரக்ட் ரீசோர்சஸ், டெம்ப்ளேட்டட் ரீசோர்சஸ்னு 2 டைப் இருக்கு. அடுத்து ப்ராம்ப்ட்ஸ். இது ப்ரீபில்ட் மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ். யூசர் சும்மா கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்றத விட MCP சர்வர்லயே பக்காவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் எழுதி ஒரு ப்ராம்ப்டை டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். கிளையண்ட் அதை அப்படியே ஃபெச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வேரியபிள் இன்டர்போலேஷன் கூட சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி ரீசோர்சஸ், ப்ராம்ப்ட்ஸ், டூல்ஸ் 3யும் கரெக்டா யூஸ் பண்ணி MCP சர்வர்ஸ் பில்ட் பண்ணா உங்க அப்ளிகேஷன் வேற லெவல்ல ஸ்கேல் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. குவிக் டெக்கி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷன், மாக் எக்ஸாம்ஸ், ஆடியோ புக்ஸ், புக்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் quicktechie.com விசிட் பண்ணுங்க. quicktechie.com இஸ் யுவர் பெஸ்ட் பார்ட்னர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங். இந்த ஸ்னிப்பெட்ல ஒரு டெம்ப்ளேட்டட் ரீசோர்ஸும் ஒரு ப்ராம்ப்டும் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோன்னு பாருங்க. இத கிளையண்ட் ஈஸியா URI மூலமாவோ ப்ராம்ப்ட் நேம் மூலமாவோ கால் பண்ணிக்கலாம். MCPயோட 3 தூண்கள்: ரீசோர்சஸ், ப்ராம்ப்ட்ஸ், டூல்ஸ். 3ம் எப்படி கிளையண்ட் கூட இன்டராக்ட் பண்ணுதுன்னு இந்த ஃபைனல் டயக்ராம் சம்மரைஸ் பண்ணுது. Welcome to quicktechie.com. So just type in quicktechie.com here. Then you can go through the material which is provided by quicktechie. So we have first of all video courses which you can go here and you can find the various video courses across the technologies as well as finance domain. So if you see in Microsoft, we have 8 programs currently running. Next, you can go through the ebooks available. So all the ebooks which are in PDF format today, and you can download this. So let me go through Microsoft certification ebooks. You can click on any of this and you can see this is the PDF available for you to download. These are the premium ebook mostly available on quicktechie.com platform only. Now the second part is exam simulator. As we primarily focus on the all technology companies and finance domain certification preparation material, so this is company wide listed here and you can go through this. So let me go through the Microsoft one again. You can see this is all Microsoft related certification. AB 730 exam, if you open it, so you can see here this, and all the practice papers are available here. Today we have a 5 practice paper. So click on the first practice paper. It would load the questions. You can answer this question. This is way you can answer it and you can move to the next question. Now third material we wanted to highlight is an audiobook. So we started recently with the audiobooks as well, which you can listen on the go, and various technology wise ebooks are available. And at the last, this is our alumni. These people who are subscribing to our courses and this platform, they are all listed here. And at the end, I wanted to tell you, if you find any course or training or certification preparation material which you want to get us prepare for yourself, please put on the comment section. If you're watching on YouTube, on Udemy, or on this platform itself, quicktechie.com, then please put the comment, or you can even send an email to using this contact us options here. You can directly do the WhatsApp message. You can call us on this numbers as well.